அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வானவழி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஜூபிட்டர் டிரைவ் பெல்ட் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி புது பெல்ட் மாட்டலான்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிவிஎஸ் ஜூபிட்டர் வெறும் 21,000 கிலோமீட்டர் வந்து தான் வந்து ரன் ஆகிருக்கு. டிரைவ் பெல்ட் வந்து ரன்னிங்லேயே கட் ஆகி ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ரேஸ் கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகலை, அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனோன்னா இவங்க கிக்கர் வந்து மிஸ் பார்த்துருக்காங்க. கிக்கருமே வந்து ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுச்சு. ஸோ இன்ஜின் தான் பிடிச்சி நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து கிக்கரை வந்து கிக் பண்ணி பார்த்தோம். பட் வந்து கிக் ஆகலை, அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. செல்ஃபுமே வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்மளும் வந்து இன்ஜின் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரித்து பார்த்தோம். பட் இன்ஜின் வேலை இல்லை. இதுக்கும் ஒரு சந்தேகத்தில் டிரைவ் பெல்ட்டை கழட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கழட்டி பார்த்ததில் டிரைவ் பெல்ட் வந்து கட் ஆகிடுச்சு. எப்படி கட் ஆகிருக்குன்ற வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து எப்படி ஓடி இருக்குன்னு. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த அளவு ஒரு 60,000 கிலோமீட்டர் சாலிடாக வந்து இந்த டிரைவ் பெல்ட் வரும், நல்லா ரன் ஆகும். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னு தெரில, இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ன்றது தெரில. பெல்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபுல் பெல்ட் வாங்கி இதை ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெல்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணவே முடியல. ஸோ இந்த டிரைவ் பெல்ட்டு ஃபிட் ஆகிற இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணவே முடியல. ஸோ அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோன்றத. ஒரிஜினல் பெல்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்குள்ளே வரும். ஸோ இது கல்ட்டு மெட்டல் லேபர் தான் வந்து சார்ஜ் தான் கூட வரும். கல்ட்டு மெட்டல் லேபர் சார்ஜஸ் தான் கொஞ்சம் கூட வரும். இவ்வளோ சீக்கிரம் எந்த வண்டியிலுமே வந்து டிரைவ் பெல்ட் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகாது. இது என்ன காரணம் தெரியல, ஒருவேளை ஹெவி வெயிட் ஏற்றுவாங்களான்றது தெரியல. ஹெவி வெயிட் ஏற்றினாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டிரைவ் பெல்ட் வந்து கட் ஆகாது. ஸோ என்ன இதுவும் டேமேஜ் ஆகி ஏற்கனவே பெல்ட் இருந்துச்சா என்னன்றது தெரியலை. ரஃப் ட்ரைவிங் பண்ணினாலுமே இந்த டிரைவ் பெல்ட் வந்து கட் ஆகிடும். எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு விட்டுறது, திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து விட்டுறது, சின்ன பசங்க விளாட்ற மாதிரி இப்படி கொடுத்து விட்டிங்கனாலும் இந்த டிரைவ் பெல்ட் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. டிரைவ் பெல்ட் கட் ஆகிடுச்சுன்னா ஒரு சில நேரம் நமக்கு இன்ஜின் வேலையே வந்துடும். காரணம்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா பேரல் பிஸ்டன், அதாவது பிஸ்டன் வந்து அடி ஆயிரும், ப்ளஸ் வந்து கிராங்க் அடி ஆயிரும். சடனாக நின்றுச்சுன்னா கிராங்க் அடி ஆயிரும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம டிரைவ் பெல்ட்டை மாட்டிட்டு அப்படியே வந்து ரன் பண்ணியாச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை. ஸோ வாங்க பழைய பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு புது பெல்ட் எப்படி மாட்டலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.